guys, welcome back to this story. இந்த வீடியோல குளிர் ஜுரம் வந்த நாயில இருந்து குதூகலமா கத்துற நாய் வரைக்கும் மேற்கொண்டு வியாபாரம் பண்ற ஹஸ்கியையும் அதை வியந்து பாக்குற விஸ்கியையும் அந்த பூனை பேர் விஸ்கிங்க இதெல்லாத்தையும் கலந்து கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்க பிரச்சனை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு சரி வாங்க போலாமா? நல்லா தான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தான். படத்துல வைஃபை பிடிச்சி கீழே தள்ளி வர மாதிரி ஒரு சீன் வந்தோடனே பயப்பட நம்மள திரும்பி பாக்குது. அவர் எதையாச்சும் பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாருன்னா மூஞ்சி அப்படிதான் சார் போயிடும். டேய் நீ ஏதோ ஒரு கோழி குஞ்சு நெஞ்சு விட்டு சண்டைக்கு வந்துட்டா, நீ மயில் குட்டின்னு எனக்கு தெரியாதா, விட்டுடா. ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலான்ட்டு போறாங்க. சாப்பிட போகும்போது பூனையும் கூட்டு போவா. அந்த பூனைக்கு ஒரு சீட்டு போட்டு சாப்பாடு வாங்கி தராங்க. இப்படி கேரட்டை காட்டி ஏமாத்தது டென்ஷன் ஆகிறாரா இல்லையா? ஸ்மூத் லேடி அப்படின்ட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் ஞாபகம் வருது பக்கத்தில் வைஃப் இருக்காங்கன்னு. நாய் கடன்னு படிக்கட்டில் கீழே இறங்கி ஓடி வர. டேய் போய் ஒரு போஸ்ட் கொடுறா, போட்டோ எடுக்கணும்னே அவனும் போய் போஸ்ட் கொடுக்குறான். Get up there and kiss. Go. Yeah, boy. குழந்தை ஜும்பலக்கா எஸ்கேப் ஆவ. எங்க அங்கிட்டு போற, அப்படி வா. அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா ஒரு வார்த்தையில பேச மாட்டார் சார், ரியாக்ஷன்லயே தான் பேசுவாரு. என்னடா கபோர்டு பின்னாடி ஒரு மினி தியேட்டரே வச்சிருக்கீங்க, ஒருவேளை நம்ம கபோர்டு பின்னாடி இருக்குமோ? இருங்க ஒரு நிமிஷம். அட ஆமா பாஸ், என் கபோர்டும் திறக்குது. தெரியுது என்ன மெயின் ரோட்லாம் தெரியுது. போலீஸ்கார பைக்கர் கிட்ட வந்து உசாரா தம்பி எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோன்ட்டு கேக்குறாரு. அந்த பையன் உடனே எவ்வளவு ஸ்பீட் லிமிட் இருக்கோ அவ்வளவு போவாங்கன்றாரு. சாக்லேட் வாங்கி தரலான்ட்டு புள்ள ஆஸ்கர் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் போறதெல்லாம் போதும், இப்போ இங்க போற பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே வீட்ல போட்டு உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு தூக்கிட்டு போயிட்டாரு. மாடி வீட்டில் இருக்கிற சும்மா லோட்டுன்னு நடந்துகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி டிவி ஸ்டாண்ட் மேலே ஏறி ரிவெஞ்ச் பண்ணுறது. ஏண்டா டிசைன் பிடிக்கல, என்னடா நார் பிச்சு வச்சிருக்க? இரு டிசைன் பிடிக்கல, ஸ்பேனர் எடுத்துடுவாடா. உன் பல்லு டிசைன் எனக்கு பிடிக்கல. பூனையோட சைட் சீயிங் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பூனை வாக்கிங் போகுது. எமோ அங்கே பாருமா, அவன்லாம் கூட்டு போறாமா, நீ என்னமா இவ்வளோ பெரிய பள்ளத்தில் விழுந்து எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுனுக்கிறேன், வீடியோ எடுத்துக்கிறான் பாரு. நாய் கேஷுவலா ஒரு வாக்கு போவ, திடீர்னு சொர்க்கலோகத்துல தானே பூந்துட்டோமா? Oh God. No, come here. இங்க ஒருத்தர் வெளியே போய் நின்னுட்டு கடவுளை நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னா என்ன ஒரு சைன் கொடுங்கன்றாரு. God, if you love me, give me a sign. I love you too. என்ன ஓட்ட இது, கையை விட்டு பாப்போமா? யாரா அவன்? நல்ல வேளை கையை விடல. இது மீம் நாய்டா, ஒண்ணும் பண்ணாது. மீம் நாய் ஒண்ணும் பண்ணாது, நீ பார்த்த. நாயை கயிறு கட்டி வாக்கிங் கூட்டு போனா சாப்பாடு கடை எதிர்த்தாப்புல வந்தனே. தம்பி இதுக்கு மேல வண்டி ஓடாது, பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடணும் நின்ட்டான் அவன். அவரு ஹூமன்ஸ் நக்கலாமா, ஹூமன்ஸ் தான் திருப்பி அவரை நக்க கூடாதாமா. காலையில இருந்து அயராத கடின உழைப்பு கொடுத்து முடிச்சாச்சு ஒரு வழியா. முடிச்சிட்டீங்களா? வெரி குட். இந்த வரம் இருக்கு. ஆள் வராத வரைக்கும் அமைதியாக தாங்க இருக்கான். ஆளை பார்த்தோன்னே தான் நடிப்பு போடுறான் அவன். What's going on? Huh? சார் ஒரு மிலிட்டரி ஆபீசர் தானே பக்கத்துல தைரியமா வந்து நின்னா இப்படியா பண்றது? சார் தங்கச்சி நாய் கட்சி டெஸ்லாவை நாய் கட்சிச்சு சார். நாய் கட்சிச்சா? என்னங்க அங்கங்க புறாண்டி ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்குது. எதனா ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? இந்த பாருங்க. பேட்டரி வண்டியில ஏன்டா லேம்பகனி சத்தம் வரலான்ட்டு கடிக்கிறான் சார் அவன். சரி வீட்டில் இருக்க பையன் சோம்பேறித்தனமா இருக்கானே, சரி அவனுக்கு ஒரு நாய் வாங்கி தரும், அது கூட விளையாடுறதுல சுறுசுறுப்பாயிடுவான்னு பார்த்தா அந்த நாயை ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறான் இவன். சாப்பிட்றா மகனே, நல்லா சாப்பிடு. ஸ்பூன்ல இருக்கிறத பூரா நீ சாப்பிடு, ஸ்பூனோட சேர்த்து நான் ஒன்னும் சாப்பிடுறேன். நாய் வந்து பெட்டுக்கிட்ட நிக்க, இன்னைக்கு எங்க பெட்ல நீ படக்கூடாது, போய் உன் பெட்ல படுறான்றாங்க. அவன் சோகமா போறான். போய் கடைசியில ஒரு பார்வை திரும்பி பாக்குறான். சரி கூப்பிடுவாங்களான்ட்டு கூப்பிடல, போய் படுறான்றாங்க. கடைசியில வாடா சும்மா தான் சொன்னோடனே ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே. Go to your bed. I'm just kidding. Come here. என்ன பூனை இது தொட்டா ஸ்ப்ரிங்கா மாறிடுது.
என்ன பாஸ் வர வர நீங்களாம் கோபுரம் மாட்டிட்டு vlog பண்ண கிளம்பிட்டீங்க. ராஜா நாங்க போய் கண்டுபிடிக்க தேவையில்ல ராஜா, நீ எதனா பண்ணிருக்கியானே உன் மொழியே காட்டி குத்துறோம். ராஸ்கல் என்னடா பண்ண? ஏன்டா நிம்மதியாச்சும் உட்காந்து போவாச்சு விடுறீங்களாடா, இப்படி லாரியை கொண்டு வந்து முட்டுறீங்க. என்ன வந்து சரண்டர் ஆயிட்டான், அடிக்கலாமா வேணாமா இவனை? கோமா இருக்காலோ, சரி செக் பண்ணுவோம். ரோஸு நாய் கூட கண்ணாம சொல்லடா, இவங்க வந்து கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனும் வந்து இது கடியில தர்றான், கட்டிலுக்கு மேல தர்றான், போர்வை கடியில தர்றான். அவன் கொஞ்சம் இன்டெலிஜென்டான டாக் போல, கடைசியா கண்டுபிடிச்சிட்டான். ஒரு நாய்க்குட்டியை வாங்கி போட்டியில போட்டு கிறிஸ்மஸ் கிஃப்ட் அனுப்புங்கன்னா ஒரு நாயை பெரிய நாயை போட்டி போட்டு அமைச்சு வச்சிருக்காங்க. மல்லாக்கப்படுத்து தரைய பாக்குறதுல என்ன காத்தோட்டம். பாஸ் நீங்க யாராச்சும் இங்க இருந்த மனுஷ குட்டிய பாத்தீங்க? கடவுளே யாரோ வந்திருக்காங்கன்ட்டு ஏஐ டெக்னாலஜி சென்சார் பண்ணி சொல்ல வெளியே வந்து பார்த்தா ராத்திரி பூரா வீட்டை பாதுகாத்தாருல, அதான் வந்து கள்ள கொட்டாய் விடுறாரு. சரி கொட்டாய் எதனா விட்டுட்டு திமிரு விட்டுட்டு கடைசியில வேலை செய்வான்னு பார்த்தா அவன் திமிரு விட்டதே திருப்பி படுக்கிறதுக்கு தான். என்ன இந்த சின்ன கோழிக்கெல்லாம் சேவல் பயந்து ஓடுது? டேய் சும்மாறா, அவன் யாருன்னே தெரியல, என் அப்பன்னு கூட்டு வந்திருக்கான். அப்போ ஓடலாம், தப்பே இல்லை. உனக்கு வெயிட் பண்ணியே பாடி வீக்கா. ஷூ இந்த பக்கம்லாம் நல்லா தான் இருக்குது, பின்னாடி திரும்பி பார்த்தா அந்தர கோலமா இருக்கிற. அப்படியே திரும்பி பார்த்தா இட்ஸ் மீட் அ ஹியூமன், நான் தான். இட்ஸ் ஆல் ஃபேத்ரா. எல்லாரும் ஹஸ்கி நாயை வச்சு தான்டா வியாபாரம் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனா ஹஸ்கியை வச்சு காய்கறி வியாபாரம் பண்ணி நான் இங்க தான்டா பாக்குறேன். பச்சை சட்டை 1/4 கிலோலாம் வாங்கிட்டு போனா மண்டையை பொழுதுரும், மறுவாதையா மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடு. ஹூமா போறான்டா அவன், காசு கொடுக்கலடா அவன், புர்றா அவனை. வீட்டுக்குள்ளார வந்தோடனே பூனை ஆசையா வர, அடேங்கப்பா நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா அந்த பூனை, அப்படி நினைக்க வந்து நறுக்குன்னு கஷ்டம் ஓடுது. இவனை வச்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போனாலும் எங்கே போனாலும் நானும் கூட வருவேன்னு பக்கத்துல வரான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்ட்ல உட்காந்து போன் யூஸ் பண்ணிருந்தா குழந்தைய தூக்கிட்டு வச்சு டான்ஸ் ஆடுறாங்க. உடனே நாய் கொச்சிக்க அவரையும் தூக்கி வச்சு டான்ஸ் ஆடுறாங்க. கார்ல இருக்கவங்க விண்டோவை திறந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி, இதெல்லாம் ஒரு சிட்டி மாதிரியா இருக்குது ச்சே அப்படின்ட்டு சலிக்க பக்கத்துல ஒருத்தர் சரி குளிர்மேன்ட்டு மண்டையில மாட்ட போனா அவன் கத்துன்னு கத்துறான். அடேங்கப்பா ராஜ மரியாதைனா இதுதானோ, நாயை கூட தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அலேக்கா தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. உங்க வீட்டுல இப்படிதான் நடக்கும்ல? நடு ரோட்ல தன்னோட மொத்த திறமையை இறக்க குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி. டே ஹூமன் கொஞ்ச நேரம் விளையாடுறா, இதுக்கு நீ விளையாடாமே இருக்கலாம். என்னம்மா தந்தூரி ரெடியா? எல்லா கெஸ்டும் வெயிட்டிங்க. தந்தூரி லைட்டா கருகிருச்சுப்பா. இங்க வாமா, வீட்டோட லிட்டில் பிரின்சஸ்னு மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறியம்மா. பெட்ஷீட்டுக்குள்ள என்னமோ இருக்கா? என்னடா எனக்கு தெரியாம செகண்ட் லைன் ஓடுதான்ட்டு கோவமா பெட்ஷீட்டை திறந்து பார்த்தா பாருங்க சார், ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுத்து போட்டு இந்த ஹூமன்ஸ் என்ன மானத்தை வாங்குறானுங்க சார். ரெண்டு பூனைக்கு சண்டை நடந்துகிட்டு இருந்தா வெளியே இருந்த என்ன கோவப்பட்டானு தெரியல. கிட்ட வந்து யார் நானா பண்ண பாத்தியா நீ? அன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு குட்டியா ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கு, அதை அமுக்குனாங்க, ஒரு சவுண்ட் வந்துச்சு. அங்கிருந்து ஒருத்தர் வந்து எவன்டா கத்துனது? டே போன ரொம்ப நேரமா உங்க கூட விளையாடல, சரி வாடா விளையாடலாம். என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? முன்னாடி இந்த கார்காரர் மேல கோவமா போவா, சரி கட்டை எடுத்துட்டு போறாரு, ஒரு அடி அடிச்சு கண்ணாடி உடச்சிடுவாருன்னு பார்த்தா இங்க 3 பேருக்குமே 60+ மேல ஏஜ் ஆகுது. அவங்க 3 பேருக்கு ரன்னிங் ரேஸ் நடக்குது. அந்த ரன்னிங் ரேஸ் கூட பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க 3 பேர் ப்ரிப்பேர் பண்ணாங்க பாருங்க. தக்காளி சட்னில கொஞ்சம் காரம் கூட போட்டதுக்கு இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறானே அவன்.
குளிர் ஜுரம் சார் பாருங்க 410 டிகிரி அடிக்குது. இனிமேட்டு அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆமா இதுக்கு முன்னாடி மட்டும் நல்லா பண்ணி கிழிச்சாரு. இந்த பூனையை வாங்கி வச்சுக்கிட்டு தொடக்கூடாதாமா அவரை. தொடாம அப்புறம் எதுக்கு நான் இவனை வாங்கி வச்சுக்கிறேன்? என்ன இவன் பகல்ல எவ்வளவுதான் தெரியறான், இன்னும் ராத்திரியில பார்த்தா வெறும் கண்ணு மட்டும் தான் தெரியும் போலயே. அடடா எல்லா ஹூமன்ஸும் தூங்கிட்டானுங்க. இவனுங்க தூங்குறதுக்குள்ள படுற பாடு இருக்குதே. 12 மணி வரைக்கும் ஃபோன் வந்துட்டு தூங்குறானுங்க. இதான் சரியான சமயம், கிச்சன்ல இருந்து தூக்கிட வேண்டியதா. ஏய் பாபு என்னடா கண்ணா பண்றீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே தண்ணி குடிக்க வந்தங்க. அவர் இருக்கும்போது யாரையும் கட்டி பிடிக்க கூடாதான், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி. பூனைங்களுக்கு புது பெட்ஷீட் வாங்கி தருவேன்ட்டு வாங்கி வந்து தந்தா ஒருத்த மட்டும் கோச்சிட்டு மூளையில போய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிறான். ரொம்ப நேரமா கிளாஸ் நல்லா தானே நடத்திக்கிட்டு இருந்தான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓடுங்கடா ஓடுங்கடா பைத்தியம்டா. எல்லா குதிரையும் டீசெண்டா தான் போய்கிட்டு இருக்கேன், ஒருத்தனை தவிர. டேய் உன் குட்டி பாடுறா என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கான். சேத்துல போட்டு முங்கிக்கிட்டு வந்திருக்கான்டா. இதெல்லாம் கடிச்சு நீ தானே ஓஹோ ரைட்டு. கேர்ள்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. பாய்ஸ் போய் பார்த்துட்டு ஆதரவு கொடுப்பாங்கன்னு பார்த்தா தட்டி விட்டு ஓட்டானுங்க. சார் ஏரியாவில் ஒருத்தனை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னங்க நாயை தோத்திட்டு வர்றாங்க? அந்த ஏரியா அப்படி தாங்க இருக்கும். இல்லை சார் இல்லை சார், ஒருத்தர் தான் நாயை தோத்திட்டு வர்றாரு. என்னடா டப்பாக்கு உயிர் வந்து ஓடுது? ஐயோ எதனா சூனியங்கனே வச்சிட்டானா? டே டப்பா திருடா, புறா புறா ஏந்து வராங்க. ஆம்புலன்ஸ் சத்த கேட்டா போதும் இவரு சங்கீதம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. உன்னை நம்பி உன்னை வீட்டில் விட்டு போனதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்ஸ்டா ஹூமன். மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதரா. இரு நாய் வண்டி வரட்டும். எது சேவல் குண்டுக்குள்ள தானே இருக்குது, இது என்ன பண்ண போகுதுன்ற தைரியத்தில் தூக்குனாரு. இப்படி ஆச்சரியமா பார்த்து கத்தும் போதா குறுக்கல கை விட்டு ஆடுறது. சரி பூனையும் கூட ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பக்கத்துல வந்து படுத்தாரு. பக்கத்துல வந்து படுத்ததோடு நிறுத்தணும்ல, அதுக்கப்புறம் அவர் பண்ணதை பாக்குறீங்களா? கடல் வரைக்கும் வந்துட்டு அலை தண்ணி பட்டவனே பயந்து ஓடி வரான்.